ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலையில் பார்த்தீங்கன்னா இதை நான் முளைக்கட்டை போட்டிருந்தேன். அது இப்போ தான் ஸ்ப்ரவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதனால் காலையில் வெந்தயம் முளைக்கட்டின பயிர் சாப்பிடல. இப்போ பார்த்திங்கன்னா மதியானம் பார்த்திங்கன்னா சுண்டக்காய் ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சுண்டக்காய் போட்டு புளிக்குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். பாருங்கள், பிஞ்சி சுண்டக்காய் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பூண்டு எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காயை போட்டு லைட்டாக எண்ணெயில் லைட்டாக வதக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வதக்கியாச்சு. அப்படி நல்லா வதக்குனதுக்கப்புறம் அதுக்கேற்ற புளியை கரைச்சி ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புளியை கரைச்சி ஊற்றி உப்பு, தேவையான மசாலாஸ், ரெட் சில்லி பவுடர், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டோன்னு விட்டுட்டு கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெல்லம் ஆட் பண்ணோம். அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். வெல்லம் ஆட் பண்ணி பார்த்தா நல்லா சுண்டி வந்தது. ஒயிட் ரைஸ் காலையில் சப்ஜி வித் சப்பாத்தி அது கொஞ்சம். அதுக்கப்புறம் இப்போ ரைஸு வித் சுண்டைக்காய் வத்த குழம்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. அது கூட வத்தல். இதுதான் எங்களோட மதிய சாப்பாடு. டுடே இஸ் அ சாட்டர்டே. மதிய சாப்பாடு நல்லாவே இருந்தது. ரைஸ் கொஞ்சம் குழஞ்சி இருந்ததால் இந்த புளிக்குழம்புக்கும் இந்த வத்தலுக்கும் நல்லா இருந்தது காம்பினேஷன். சப்பாத்தி வித் சப்ஜியும் நல்லா இருந்தது. இதுதான் எங்களோட லஞ்சு.